ஹலோ வீவர்ஸ், நாளை ஆடி அமாவாசையோடு சேர்ந்து சூரிய கிரகணமும் நமக்கு வரப்போகிறது. பொதுவாகவே அமாவாசை நாட்களில் காகத்திற்கு உணவளிப்பது மிக மிக முக்கியமான விஷயங்க. அப்படி காகத்திற்கு நம்ம உணவளிக்கும் போது தெரியாம கூட இந்த தவறுகளை நம்ம செஞ்சிடக்கூடாதுங்க. அப்படி அதையும் மீறி நம்ம தெரிஞ்சோ தெரியாமலேயோ அந்த தவறுகளை செய்யும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னோர்களுடைய சாபம் மட்டுமே பார்த்தீங்கன்னா மிஞ்சும். எனவே காகத்திற்கு சாதம் வைக்கும்போது என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது, ஒருவேளை நாம் வைக்கக்கூடிய சாதத்தை காகமானது எடுத்துக்கல, முன்னோர்கள் நம்ம மீது கோபமாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த பல முக்கியமான தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதோடு ஒரே ஒரு காகத்திற்கு அன்றைய தினத்தில் நம்ம சாதம் வைத்துட்டு வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும் என்பது குறித்தும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அப்போதுதான் காகத்திற்கு சாதம் வைக்கும்போது இந்த சின்ன சின்ன தவறுகளை கூட நம்ம செய்யாமல் இருக்க முடியும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12/8/2026 புதன்கிழமையான நாளைய தினத்துல தான் ஆடி அமாவாசையோடு சேர்ந்து சூரிய கிரகணமும் அன்றைய நாள் இரவு வரப்போகிறது. பொதுவாகவே அமாவாசை நாள் என்று சொன்னாலேயே நம்முடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் இதெல்லாம் கொடுக்கிறோமோ இல்லையோ, கண்டிப்பா அன்றைய தினத்துல படையல் போட்டு காகத்திற்கு சாதம் வைப்பது வழக்கமான ஒரு விஷயமாக வைத்திருக்கின்றோம். இந்த சமயத்துல தான் நம்ம காகத்திற்கு சாதம் வைக்கும்போது ஒரு சில தவறுகளை நம்ம செஞ்சிடவே கூடாதுங்க. பொதுவாகவே அமாவாசை என்றாலேயே காகத்திற்கு உணவு வைக்கக்கூடிய பழக்கமானது இருக்குங்க. காகத்திற்கு இலை போட்டு உணவு படைத்து அது சாப்பிட்ட பிறகே முன்னோர்களுக்கு படைத்து விட்டு நம்ம உணவு சாப்பிடக்கூடிய வழக்கமானது உள்ளது. எத்தனையோ பறவைகள் உயிரினங்கள் இருக்கும்போது அமாவாசை அன்று காகத்திற்கு மட்டும் உணவு வழங்கப்படுவது ஏன் அப்படிங்கிறன்னு பலருமே நினைச்சு பார்த்துருப்பீங்க. இதற்கு ஜோதிட ரீதியாகவும் சரிங்க, வாழ்வியல் ரீதியாகவும் சரிங்க, பல காரணங்கள் சொல்லலாம். அதாவது காகம் என்பது கர்ம வினைகளுக்கு ஏற்ப நன்மை தீமைகளை வழங்கக்கூடிய கிரகமான சனீஸ்வர பகவானுக்கும் உரிய வாகனமாகவும் தான் இந்த காகமானது இருக்குங்க. இதுதான் பூலோகத்துல நம்ம செய்யக்கூடிய திதி தர்ப்பணம் போன்ற சிரார்த்த காரியங்களை பித்ருலோகத்துல இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்றன என்று சொல்லப்படுதுங்க. எனவேதான் காகமானது சாதாரணமாக குப்பையில கிடக்கக்கூடிய பொருட்களையும் சரி, இறந்த எலி போன்றவற்றையுமே சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம இலை போட்டு வைக்கக்கூடிய உணவுகளையுமே இந்த காகமானது சாப்பிடும். அதுபோல தான் கர்ம வினைகளால் நம்ம எவ்வளவு கீழான நிலையில் இருந்தாலுமே அவற்றை நீக்கி வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலையை கொடுக்கும் என்பதாலேயே காகத்திற்கு அமாவாசை நாளில் நாம் உணவை வைத்து வழிபாடுகள் செய்கின்றோம். அமாவாசை அன்று முன்னோர்கள் சனீஸ்வரனுடைய வாகனமான காகத்தின் வடிவிலேயே வந்து நாம் படைக்கக்கூடிய உணவுகளை நம்முடைய முன்னோர்கள் சாப்பிடுவதாக ஐதீகங்க. நமக்கு நல்ல நேரம் இருந்தாலும் காகங்கள் நாம வைக்கக்கூடிய உணவுகளை உடனடியாக சாப்பிட்டுவிடும். ஒருவேளை நமக்கு நேரம் சரியில்லை, கெட்ட கர்மாக்கள் அதிகம் உள்ளது என்றால் காகங்கள் சற்று யோசித்து தாமதமாகத்தான் உணவையே சாப்பிட கொடுங்க. சில நேரங்களில் நம்ம வைக்கக்கூடிய உணவை சாப்பிடாமல் செல்லக்கூடிய பழக்கமுமே காகத்திற்கு இருக்குங்க. சனீஸ்வரன் மற்றும் முன்னோர்களின் வடிவமாக காகங்கள் பார்க்கப்படுவதாலேயே காகம் கரைவதற்கும் தலையில தட்டுவது போன்றவற்றிற்கும் பலன்கள் பார்க்கக்கூடிய வழக்கமானது நம்மிடம் உள்ளது. நம்முடைய முன்னோர்கள் காகங்கள் வழியாக சில விஷயங்களை நமக்கு உணர்த்துவதாகவும் ஐதீகம். குறிப்பாக அமாவாசை போன்ற நாட்களில் நம்ம வைக்கக்கூடிய உணவுகளை காகமானது எடுத்து சாப்பிட்டு விட்டது என்று சொன்னாலேயே நம்முடைய முன்னோர்களுக்கு நம் மீது எந்தவித கோபமும் இல்லை அப்படின்னு நம்ம உறுதி செய்து கொள்ளலாம். அதோடு நமக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் அதுவுமே இனி வரப்போகின்ற நாட்களில் படிப்படியாக குறைய ஆரம்பிக்க போகிறது. முன்னோர்களுடைய மனமானது குளிர்ந்து இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம வைத்த உணவை எவ்வளவு நேரம் ஆகியுமே காகமான எடுத்து சாப்பிடல அப்படிங்கிற பட்சத்தில் நம்முடைய குடும்பத்தின் மீது அதீதமான முன்னோர்களுடைய தோஷங்களும் பாவங்களும் நிறைஞ்சி இருக்கு அப்படின்னு அர்த்தங்க. ஸோ இப்படிப்பட்டவர்கள் உடனடியாக பார்த்தீங்கன்னா அன்றைய நாளையே கூட பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீங்கள் அன்றைய தினத்தில் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு 3 நெய்விளக்கு தீபத்தை ஏற்றுவீங்க. இல்லைங்க எங்களுடைய குலதெய்வம் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்களுக்கு எப்போது குலதெய்வ கோவில்
கோவிலுக்கு போக வாய்ப்பு கிடைக்குதோ அப்போது போகும்போது பார்த்தீங்கன்னா 3 நெய்விளக்கு தீபத்தை கிழக்கு பக்கம் பார்த்தவாறு ஏற்றி வைத்து விட்டு வாங்க. நிச்சயமாக அடுத்த முறை நீங்கள் காகத்திற்கு சாதம் வைக்கும்போது காகத்தின் ரூபத்தில் உங்களுடைய முன்னோர்கள் அந்த சாதத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அதே போல் நீங்கள் எத்தனை விதமான உங்களுடைய முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து நீங்கள் படையல் போட்டாலுமே நீங்கள் சமைத்த அந்த சுடு சாதத்தில் கொஞ்சமாக கருப்பு எள்ளை கலந்து அதையும் நீங்கள் காகத்திற்கு பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்தில் வச்சுட்டு வர வேண்டுங்க. அப்போது தான் முழுமையான ஆசிர்வாதமானது உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. அதாவது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா யம தர்மராஜாவுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும், சனீஸ்வர பகவானுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும், முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும். இதனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளுமே நீங்கள் ஆரம்பிக்குங்க. அதோடு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியானது கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ தினசரியுமே பார்த்தீங்கன்னா நம்ம காகத்திற்கு உணவு வைக்கலாங்க. அப்படி உணவு வைக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா குளித்து முடித்து சுத்தபத்தமாக உணவுகள் சமைக்க வேண்டுங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காலையில் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவசரத்தில் குளிக்காமல் கூட சமையல் செஞ்சுட்டு அதன் பிறகு தான் குளிக்கக்கூடிய வழக்கம் இருக்குங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் காகத்திற்கு சாதம் வைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக ஒரு கடவுளுக்கு எப்படி நைவேத்திய பிரசாதம் செய்வீங்களோ அதே போல தான் சுத்தபத்தமாக செய்து அதன் பிறகு நீங்கள் காகத்திற்கு படைக்க வேண்டுங்க. அதே போல் பெண்களாகிய நீங்கள் பீரியட்ஸ் டைமில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய கையால் நீங்கள் காகத்திற்கு அந்த சாதத்தை வச்சுட்டு வர சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா வீட்டில் என்ன உணவு இருக்குதோ அதை நம்ம காகத்திற்கு வைப்பது இயல்பான ஒரு விஷயம். அதுவே பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜை சமைச்சிட்டு அதை போய் நீங்கள் காகத்திற்கு வைக்கக்கூடாதுங்க. இது மிகப்பெரிய பாவத்தையும் தோஷத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுத்தி விட்டுரும். மேலும் அமாவாசைகளிலேயே ஆடி அமாவாசை தான் மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது அம்மனுக்கு உகந்த மாதம் என்று சொன்னாலுமே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை என்பதாலையும் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் நம்மை காண பூமிக்கு வர புறப்படுவதற்கான காலம் என்பதாலையும் தான் இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுதுங்க. அதிலுமே தந்தை வழி உறவுகளுக்கு காரணமான கிரகமாக இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா அதாவது சூரியனுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த அமாவாசை வந்தால் இன்னுமே சிறப்பு. ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா நமக்கு புதன்கிழமை அன்று வந்திருக்கு. இந்த அமாவாசையோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூரிய கிரகணமும் வந்திருப்பதன் காரணத்தால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இது போன்ற எளிமையான பரிகாரங்களையும் பூஜைகளையும் இந்த அமாவாசை நாட்களில் நம்ம தவறாமல் செய்துட்டு வர வேண்டும். அப்போது தான் எந்தவித பெரிய பாதிப்புகளும் தோஷங்களும் நம்மளை நெருங்காது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.